ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவனுக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்துகிற போது தேவன் என்ன செய்கிறாரா? அவருடைய ஏராளமான கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிற போது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்றார். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துகிற போது, தேவ சமூகத்திலே வருகிற போது, தேவனுக்கு முன்பதாக கடந்து வந்து தேவ பிள்ளைகளாய் நிற்கிற போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு தாழ்மையின் அனுபவம். எல்லா சூழல்களிலும் நம்மை நாம் தாழ்த்துகிற போது, மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற போது, தகுதி என்று சொல்லுகிறதுக்கு என்ன சொன்னா, இங்கே சொல்லுகிறார், ஏராளமான கிருபையை பெற்று இருக்கிறோம், கிருபையினாலே தேவன் நம்மை நடத்தி வருகிறார். ஆகையினாலே மேன்மை என்று சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம் இந்த பூமியில வருகிற போது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 138:6, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் என்ன செய்கிறாரா? தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒரு மேன்மையான தேவன், ஆனா அவர் என்ன செய்கிறாரா? அவருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிற ஜனங்களை நோக்கி பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் நோக்கி பார்க்கிற போது அந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அவருடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது, அவர்களுக்குண்டான உதவிகள் வருகிறது. தேவன் மகத்துவமானவைகளை செய்கிறார். எப்போ இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதுன்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்பதாக தேவ பிள்ளைகளாக நம்மை நாம் தாழ்த்தி கடந்து போகிறோம் போது. பெருமையாய் பேசிக் கொள்ளுகிறதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் தேவன் கொடுத்தது, மகிமையானவைகளை அவர்தான் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவரை உயர்த்தி கொண்டு போகிற போது அவர் என்ன செய்கிறாரா? பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை கவனிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற போது அதனாலே ஒரு பலன் உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற போது அதனாலே நமக்கு என்ன உண்டாகிறதா? ஒரு நன்மை உண்டாகிறது என்று சொல்லுகிறார். இங்கே சாலமோன் சொல்லுகிற போது அவன் பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கும் ஒரு பலன் வருகிறது. அந்த பலன் எப்படிப்பட்டதா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீங்க தேவனுக்கு பயப்படுகிற போது, தேவனுக்கு முன்பதாக உம்மை தாழ்த்துகிற போது, பொருளாதார ரீதியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். சரீர பிரகாரமாய் ஜீவனுக்கு வேண்டியவைகளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான அந்த மகிமையின் பிரசன்னம், ஆவிக்குரிய வகையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிறதுனாலே வருகிற பலன்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.